நிறைய காலேஜ்ல வந்து பசங்கலாம் வந்து மொபைல் போனை ஷூல வச்சுட்டு போவானுங்க, சாக்ஸ்ல. ஆனா மாட்டிப்பானுங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஃபைன் போட்டு கட்டி வாங்கிடுவாங்க திருப்பி. அண்ட் ஏன் இந்த மொபைல் போன் இல்ல இந்த டெக்னாலஜியை ஒரு விரோதியா பார்க்கணும், ஏன் வந்து இதை வந்து யூஸ் பண்றதுனால அந்த பசங்க அழிஞ்சிருவாங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் நான் என்னதான் எடுத்துப்பேன். என்னோட ஷோ வந்து இப்போ இவ்வளவு பேர் கேட்டாங்க, சிரிச்சாங்க. இந்த கிராஸ் டாக்ன்ற ஷோ வந்து நான் சென்னையில மட்டும் ரேடியோல பண்ணி இந்த ஷோ கிட்டத்தட்ட சென்னையில இருக்கிற 35-40 லட்சம் பேர் மட்டும் கேட்கிற ஒரு ஷோவை உலக லெவல்ல எடுத்துட்டு போனது வந்து என் கையில இருக்கிற மொபைல் போன். பேஸ்புக்ல என் கூட இருந்த காலேஜ் பசங்க தான் அப்லோட் பண்ணாங்க முதல் வாட்டி. அப்லோட் பண்ண அடுத்த நாளைக்கு வந்து 1000 பேர் கேட்டிருந்தாங்க. என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 250 பேர் தான் இருந்தாங்க. இது 2011 வை திஸ் கொலவரி பாட்டுக்கெல்லாம் முன்னாடி. எனக்கெல்லாம் ரொம்ப கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஓடி திபுன்னு போய் எல்லாருக்கிட்டையும் 1000 பேர் கேட்டாங்க நான் போய் சொல்றேன்ட்டானுங்க. சாயங்காலம் வந்து 2000 கிராஸ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு கண்ணாடி வாங்கி தரேன். சாயங்காலம் வந்து பார்க்கும்போது 44,000 பேர் கேட்டிருந்தாங்க. 44,000 அப்படின்றது அந்த டைம்ல அவ்வளவு பேர் இன்டர்நெட்ல இருக்காங்கன்னு தெரியாது. 44,000 பேர் கேட்டிருக்காங்களா. அடுத்த நாளைக்கு ஒரு கிராஸ் டாக் அப்லோட் பண்ண 1 லட்சம் பேர் கேட்டாங்க. தொடர்ந்து எவ்ரி டே ஒன்னு அப்லோட் பண்ண எவ்ரி டே 1 lakh கிராஸ் ஆயிட்டே இருந்தது. தென் ஐ நியூ இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங், இட் இஸ் a பிக் திங். பெருசா ஆக போகுது. இது ஆல்ரெடி பெருசா ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜை, ஒரு பிளாட்ஃபார்மை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கூலோ காலேஜோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இன்னைக்கு எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜோ ஸ்கூலோ இதை கிரியேட் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அவங்க கையில் இருக்கிற மொபைல் தான் அவங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். இந்த மொபைல் வச்சு தான் இன்னைக்கு என்னோட ஷோ 197 நாட்டில் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் கேட்கறாங்க. சோ இது வந்து ஒரே ஒரு ஆளுக்கு நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற செலிபிரிட்டிஸ் சினிமாக்காரங்களாவோ அரசியல்வாதிகளாவோ இல்ல பெரிய ஆளோட பையனாவோ இருக்கணும், இல்ல யார் வேணாலும் செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்றத இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கு. சோ அதை வந்து உங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது அது எதுக்கு ஸ்டாப் பண்ணும்? மேபி எவ்ரி காலேஜ் கேன் யூஸ் தட் மொபைல் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நடிகைக்கு 50 லட்சம் ரூபாய், நடிகருக்கு 1 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு அந்த மொபைல்லயே கான்டெஸ்ட் வைக்கலாம். கேன்டீன் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுங்க, காலேஜ்ல இது பண்ணுங்க. உங்க பசங்க எடுக்கிற ஷார்ட் பிலிம் நல்லா இருந்து Facebookல போட்டு பயங்கர வைரல் ஆச்சுன்னா உங்க காலேஜுக்கு தான் அது பிராண்டிங். 30,000 பேர் டெஸ்டிங் பண்ற வேலையை இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா 30,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. சோ இதே தான் எல்லா வேலையிலுமே எல்லா அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, டெக்னாலஜியா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து வெறும் C++ ஜாவா சொல்லி கொடுப்போம், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணி போடா காலேஜுக்குன்னு ஏதோ வந்து மிஷன் டிஸ்கவரி சேனல்ல எப்படி ஒரு சாக்லேட் பண்ணதுன்னு கட்டுற மாதிரி நான் பண்ணிட்டேன் வெளில போ இப்ப வேலைக்கு ஆகாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு, நிறைய விஷயம் மாறிடுச்சு. So you don't have to create doctors, engineers, create human beings so that they will be your brand ambassadors, they will take the legacy forward. And முக்கியமான இன்னொரு விஷயம், மாறவே மாறாத விஷயம் நான் சொன்னது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப். இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் நான் படிச்ச யூஜி காலேஜ் ரொம்ப கேவலமான காலேஜ்னு என் மனசுல நினைச்சு அது பெருசா நினைக்க வச்சதுக்கு, ரொம்ப நல்ல காலேஜ்னு மாத்தினது காரணம் என்னோட டீச்சர்ஸ். The teachers made me a better person. The teachers taught me, or teacher allowed me to make mistakes. I was not a perfect student. நான் வெறும் கரெக்டான விஷயமே பண்ணி 100க்கு 90 மார்க் எல்லா பேப்பர்லயும் வந்து A++ அப்படி எடுக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ரொம்ப தப்பு பண்ற ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்டேஜ்ல போயிட்டு சீஃப் கெஸ்ட் கூட சண்டை போட்டிருக்கேன். அந்த டைம்ல என் பிரின்சிபல் வந்து சொல்லிருக்காங்க, தைரியமா பேசுற, இதே மாதிரி பழகு. She didn't come and blast me. என் காலேஜுக்கு எனக்கு சீஃப் கெஸ்டா வந்தவங்களை நான் வந்து எதிர்த்து பேசினேன். அவருக்கு எனக்கு சண்டை வந்தது. என் பிரின்சிபல் எனக்கு கூப்பிட்டு இதே மாதிரி பேசி தைரியமா இரு. சோ என்னோட காலேஜ் ரொம்ப சாதாரண காலேஜ்ல சூப்பர் காலேஜா என்னோட டீச்சர்ஸால மாறிச்சு. அண்ட் செகண்ட் காலேஜ் நான் சொன்ன பிஜி படிக்கிற காலேஜ் பில்டிங் நல்லா இருந்தது. ஆனா ஒரு மாசத்துக்குள்ள சஃபகேட் ஆயிடுச்சு. இந்த காலேஜ்ல இருந்து ஓடி போலாம் போல. என்னோட கம்ப்ளீட் லைஃபை மாத்தினது என்னோட சார், என்னோட ப்ரொஃபசர். அவர் பேர் ராகேஷ் எஸ் கட்டாரி. இந்த மொத்த காலேஜ்ல இருந்து ஓடிடலாமா அப்படின்னும் போது நாங்க ஏதோ ஒரு டூர் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் கேரளாக்கு. போற வழியில வந்து நான் வந்து போன்ல இருந்து எல்லாருக்கும் பாட்டு போட்டுட்டு இருந்தேன். MP3 பிளேயர்ல பஸ்ல அந்த பாட்டு பிளே ஆயிருந்தது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னார், you have a good music sense and you can talk to, you can be a good radio jockey. எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரேடியோ ஜாக்கின்ற ஒரு வேலை இருக்கு, அதுக்கு நான் ஃபிட் ஆவேன்னு வந்து சொல்லி கொடுத்தது எனக்கு வந்து இன்ஃபேக்ட் என்ன கைட் பண்ணது என்னோட டீச்சர். கம்ப்ளீட்டா என்னோட யூனிவர்சிட்டி லைஃப் மாத்தினது. ஒரு ப்ரொஃபஸரா என்ன கூட்டு போய் கேன்டீன்ல உட்கார வச்சு பேசுறது, என்ன வந்து எப்படி உன்னோட ரா எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சில இடத்துல நீ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ என்னெல்லாம் தேவையோ டு பி a better person. I came out of the university as a better person only because of my teacher. சோ 10 வருஷத்துல மாறிடுச்சு. மாறவே மாறாதது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நல்ல டீச்சர்ஸ். அது சேஞ்சே ஆகல. சோ நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னும் போது இதே சிஏ, இதே மைக்ரோசாஃப்ட்ல பத்தி ஏதோ ஒரு டாபிக் இருக்குன்னா யூடியூப்ல போய் பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்ச வரை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சோ என்னோட டீச்சர் எனக்கு வந்து கரெக்டா டெக்னிக்கலா பயங்கரமா செம்மையா வந்து புக்ல இருக்க மாதிரி அப்படியே நடத்தணும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்றது எனக்கு இல்ல. இன்னைக்கு என் போன்ல இருக்கு, யூடியூப்ல போய் பார்த்துப்பேன். ஆனா என்னோட டீச்சர், என்னோட காலேஜ் என்ன கைட் பண்ணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன கை பிடிச்சு கூட்டு போகணும்.
சோ மெரினா பீச்ல போராட்டம் வந்து லீடர்லெஸ் போராட்டம்ன்றது எவ்வளவு பெருமையா இருந்ததோ அதே அளவுக்கு தான் வந்து அது முடியும் போதும் ஒரு லீடர் இருந்ததுன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருக்காது அப்படின்ற ஏக்கம் எல்லார்கிட்டயும் இருந்தது. சோ அந்த லீடர்ஸ் யாரு அப்படின்னா ஐ எம் சீயிங் எவ்ரிஒன் who sitting in this hall, நீங்க தான் அந்த லீடர்ஸ். யூ ஹேவ் டு கைட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு ஆக்சுவலி சேனலைஸ் த எனர்ஜி இந்த காலேஜ் கெட்டுதல், இந்த காலேஜ் கெட்டது, இந்த காலேஜ் மோசம் அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா எவ்ரி காலேஜ், முக்கால்வாசி காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் சந்தோஷமா இல்ல. வீட்டுக்கு வரும்போது அவனுங்க ஐயோ காலேஜ் முடிஞ்சதே அப்பா அந்த ஃபீலிங்ல தான் வீட்டுக்கு வராங்க. சோ இப்படி இருக்கிற பையன் உங்க காலேஜுக்கே அடுத்த வருஷத்துக்கு யாராவது போய் அந்த பையன் கேட்டா ஐயோ என் காலேஜ்ல சேர்க்காதீங்க ஆண்டி, இதே என் கண்ணு முன்னாடி 100 பசங்க சொல்லிருப்பான், 1000 பசங்க சொல்லிருப்பான். சோ 4 வருஷம் நீங்க ரொம்ப ரொம்ப ஆசையா இந்த பையனை நம்ம நல்லா ஆக்கணும்ன்ற நல்ல இன்டென்ஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வெளில போய் சொல்லும் போது அவனுக்கும் அது நல்லது கிடையாது, காலேஜஸ்க்கும் நல்லது கிடையாது. ஏன் நம்ம இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நான் 1985ல நடத்தின மாதிரியே இன்னைக்கு காலேஜ் நடத்துவேன், 2005ல இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இன்னைக்கு நான் வந்து அப்படி கிடையாது. நம்ம ரியல் லைஃப் பர்சனல் லைஃப்ல நம்மளே மாறிட்டோம் நிறையா. நான் இங்க வரதுக்கு முன்னாடி Facebookல பார்த்தேன் there is no age to learn something new அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 81 வயசு ஆயா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜாப்பனீஸ் பாட்டி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க, 81 வயசு அவங்களுக்கு. ஒரு 81 வயசு பாட்டிக்கு எது நெக்ஸ்ட் பிக் திங், எதுல எல்லாரும் இருக்காங்க, எங்க போயிட்டு எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல முடியும் அப்படின்றத அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும்னா I believe each and every college in this room can do, and that will do a great round of a favor for all the students in your college. படிக்கிற இடத்துல நான் என்ன படிக்கிறேன், C++, Java, OOPS லாங்குவேஜ். இதே தான் நானும் படிச்சுட்டேன், ரொம்ப வருஷமா இதே தான் படிச்சிட்டேன். இது தப்பு கிடையாது, பிகாஸ் இது என்னோட கோர், என்னோட எஜுகேஷன். இதுக்கு தான் என்னோட அம்மா அப்பா என்ன காலேஜுக்கு அனுப்புறாங்க. பட் என்ன சுத்தி நிறைய விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபார்மர் சூசைட், ஃபார்மிங்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இந்த சிட்டில இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் யாருக்குமே ஃபார்மிங் தெரியாது. இன்ஃபேக்ட் கிராமத்துல இருக்கிற பசங்களே காலேஜ்ல வந்தபோது ஃபார்மிங் தெரியாது. இதே EVSல என் காலேஜ்லயே நான் ஒரு 5 ஏக்கர் இருக்குப்பா தம்பி, இந்த இடத்துல நீங்க ஃபார்மிங் பண்ணலாம், இதான் உங்களுக்கான EVS போர்ஷன், இது என்ன போடணுமோ, யாரு அதிக விளைச்சல் இருக்கீங்களோ, எந்த பேட்ச் இருக்கோ உங்களுக்கு மார்க் அப்படின்னா ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க? இதுதானே ஒரு ஈஸியா ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸ உருவாக்குற ஒரு இடமா காலேஜ் அடாப்ட் பண்றதா இருக்கும். நான் நினைச்ச விஷயம் இன்னும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னதுல ஒரு விஷயம் வந்து இதுதான். நம்மள சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தெரியறது இல்ல, அதுக்கு காலேஜ் இடம் கொடுக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். சோ விவசாயிகள் சூசைட் பண்ணிக்கிறாங்களா, உடனே வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் பெரிய ஹோர்டிங் எல்லாம் பிடிச்சிட்டு டீச்சர்ஸும் பசங்களும் மெரினா பீச்சில் நடந்து போவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது எய்ட்ஸ் அவேர்னஸ் இருந்தது, போலியோ டிராப்ஸ் அவேர்னஸ் இருந்தது, அதுக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம். அதுக்கப்புறம் மரம் நடுற ஜூன் 5 அன்னைக்கு என்விரான்மெண்ட் டே நினைக்கிறேன், அதுக்கு போயிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வேர்ல்ட்ல வந்து ஐ டோன்ட் திங்க்